அனைவருக்கும் வணக்கம். சிறு விடயம் ஒன்றை சொல்லலாம் என நினைக்கின்றேன். இந்திராணி செல்லமாக ஒரு கிளி வளர்க்கின்றாள். அது இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றது. அப்போது தன்னுடைய கணவன் இந்திரனிடம் சென்று உதவி கேட்கின்றாள். அதற்கு இந்திரன் பிரம்மாவிடம் சென்று கேட்கின்றார். அப்போது பிரம்மா சொல்கின்றார், படைப்பது மட்டும்தான் என்னுடைய தொழில், எதற்கும் திருமாலிடம் சென்று கேட்போம் என்று திருமாலை கேட்கின்றார்கள். அதுக்கு திருமால், காக்கிறது மட்டும்தான் என்னுடைய தொழில், எதற்கும் சிவபெருமானிடம் சென்று கேட்போம் என்று சொல்கின்றார்கள். அப்போது சிவபெருமான் சொல்கின்றார், ஒரு உயிரை எடுக்கின்ற தொழில் யமதர்மனுடையது, அவரிடம் சென்று கேட்போம் என்று சொல்கின்றார். அப்போது யமதர்மனிடம் கேட்கும்போது அவர் சொல்கின்றார், ஒரு அறை இருக்கின்றது, அதிலே உங்களுடைய கிளியினுடைய ஓலைச்சுவடி இருக்கும் என்றால் அந்த கிளி உயிரோடு இருக்கும், இல்லை என்றால் இந்த உலகத்திலே அந்த கிளியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்கின்றார்கள். அந்த அறக்கதவை அனைவரும் திறக்கின்றார்கள். திறந்து காலை வைக்கும்போது அந்த ஓலைச்சுவடி கீழே விழுகின்றது. அந்த ஓலைச்சுவடியிலே என்ன எழுதியிருந்துச்சு என்றால், இந்திரன், திருமால், பிரம்மா, சிவபெருமான், யமதர்மர் ஆகிய ஐவரும் இந்த அறைக்குள் வரும்போது அந்த கிளியினுடைய ஆயுள் முடியும் என்று எழுதியிருந்தது. நடக்க இருக்கிற ஒரு விடயத்தை பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ தடுக்கலாம் என்று நினைத்தால் அதை தடுக்க முடியாது. நடப்பது நடந்தேதான் தீரும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்வார்கள். ஆகவே நடப்பது நடந்தேதான் தீரும். இயன்றளவு தர்மம் செய்யுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி.